Hello people, welcome to my YouTube channel. நான் எதுக்கு இன்னைக்கு வீடியோ போட வந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ மணி வந்து 2 மணி ஆகுது. எனக்கு போர் அடிக்குது. நான் ஏதாவது வீடியோ போடணுன்ட்டு இருக்கு, அதனால போடுறேன். முடியலடா, சலிப்பா இருக்குது நண்பா. வாழ்க்கை எப்படி போகுது? வாழ்க்கை ரொம்ப கேவலமாக போகுது. காலேஜ் வந்த நாளில் வந்து எவ்வளோ ஆக்டிவாக, எவ்வளோ தெளிவாக, எப்படி பேசின பொண்ணு வந்து இப்படி பைத்தியம் மாதிரி பேச வச்சுட்டாங்க. இப்போ வரைக்கும் காலேஜ் ஆரம்பித்த ஒரு 5 மாதம் ஆகியிருக்கு. 5 மாதத்துலேயே இப்படி ஆகிட்டுன்னா இன்னும் ஒரு 3 வருஷத்தை நான் எப்படி ஆவேன்னு எனக்கே தெரியல. பயமாக இருக்குது எனக்கு அதை நினச்சாரு. தினமும் காலேஜ் போக வேண்டியதாக இருக்குது. மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் வைக்கிறாங்க. அதுவும் பாதி நேரமாவது வைக்கிறாங்களா? அதுவும் கிடையாது. காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் காலேஜ் வச்சு, அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து எனக்கு குழப்பமாக இருக்குது. நான் படிக்கிறதா, இல்லை ஜிம் போகிறதா, இல்லை வந்து தூங்குறதா, இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையா. அதனால் நான் வந்து தூங்கிடுவேன். சரி தூங்குறேன். காலையில் எந்திரிக்கணும். காலையிலையும் எந்திரிக்கிறது இல்லை. காலையில் எந்திரிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ப்ரோ, இட்ஸ் டிசம்பர். லுக், இட்ஸ் டிசம்பர். How cold it is. How could you wake up early in this morning? I feel எந்திரிச்சிட்டு நான் அங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் இங்கே நடந்து போகணும். அதை வந்து எனக்கு நினச்சா தினமும் வந்து எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறேன்? 2, 4, 6, 8, 10, 12, 12 கிலோமீட்டர் நடக்கிறேங்க நான். தினமும் காலையில் எழுந்திரிச்சு என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, காலையில் வந்து எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. காலையில் நான் எந்திரிக்கிறது தெரியாமல் எந்திரிக்கும் போது 8:15 ஆகிடுது. 8:30 கிளாஸு. 8:15க்கு நான் எந்திரிக்கிறேன். அவசர அவசரமாக ரெடியாகி 5 நிமிஷத்தில் 8:20க்கு நான் கிளம்பி 2 கிலோமீட்டர்ஸ் வந்து 10 மினிட்ஸில் க்ராஸ் பண்ணி நான் போகிறேன். கிளாஸ்க்கு போய் சார் வர்றதுக்கு முன்னாடியே நான் உட்காந்து இப்படியே போணுச்சுன்னா ஏற்கனவே மேக்ஸில் அட்டெண்டன்ஸ் இல்லை. எல்லா கிளாஸுமே இப்படி தான் இருக்குது. ஸ்டார்டிங் காலேஜ் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பொறுமையாக போனாங்க. அப்போலேருந்து கொஞ்சம் ஒழுங்காக போய் கொஞ்சம் போர்ஷனை முடிக்கிறது இல்லையா? சும்மா அப்படி இழுத்துங்க, ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு கடைசியில் வந்துட்டு இப்படி ஓட்டுனா எப்படி படிக்கிறது சொல்லுங்கள்? படிக்கிறது அது வேறு விஷயம். இப்போ தினமும் எக்ஸ்ட்ராவாக கிளாஸ் வேறு அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுதான் எனக்கு காண்டாகுது. அட்டண்டன்ஸ் வேறு போது, லீவ் போட்டால் அட்டண்டன்ஸ் வேறு போகுது. ஸ்கூலில் தான் நான் எவ்வளோ லீவ் போடுவேன் தெரியுமா? வாரத்துக்கே நான் 3 நாள் இல்லை 2 நாள் தான் போவேன். ஏன்னா ஸ்கூலில் இப்போ அட்டண்டன்ஸ் பார்க்க மாட்டாங்க. பார்த்தாலும் அதை மார்க் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. 5 மார்க்கு அட்டண்டன்ஸ் இங்கே. அந்த 5 மார்க்கு காப்பாற்றுறதுக்கு நான் படுற பாடு. 3 வாரம் போய் கண்டினியூஸாக 3 வாரம் போனால் 1% தான் ஏறுது. அதே 2 நாள் லீவ் போட்டால் 6% குறையுது. எந்த வகையில் இதெல்லாம் நியாயம் சொல்லுங்கள்? இப்போ மணி வந்து 2 மணி ஆகுது. ஒரு சாட்டர்டே நைட், அடுத்த நாள் சண்டே, அதாவது நல்லா தூங்க முடியும். அதனால தான் நான் வந்து இன்னைக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். மித்தபடி நான் வந்து உங்களுக்காகலாம் ஒன்றும் உட்காந்து எடுக்கிறேன். எனக்கு எப்போ தான் இந்த செம் முடியும்னு இருக்குது. எனக்கு எவ்வளோ கடமைகள் இருக்குது தெரியுமா? செம்முக்கு அப்புறம் நான் எவ்வளோ ஊர் சுற்றணும் தெரியுமா? சும்மா செம்மு முடிய இன்னும் 1 மாதம் இருக்குது. என்ன பண்ணுவேன்? அது வரைக்கும் இந்த மாதிரி புலம்பல் வீடியோ தான் வரும். கூட மேலே கூட வச்சு கூட ஊரு போனவரே. அப்புறமா உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட பேசணும் அப்படின்னா வந்து சொல்லுங்கள், பேசுங்க. நானும் பேசுவேன். நேரில் தான் நான் பேச மாட்டேன், ஆனால் வந்து யூடியூப்பில் பேசுவேன். நேரில் தான் பேச மாட்டேன், கண்டிப்பாக யூடியூப்பில் பேசுவேன். நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் பதில் வந்து நான் யூடியூப்பில் போடுறேன். நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துக்கோங்க.
வேறு என்ன, அவ்வளோதான். என்னோட கான்வர்சேஷன் முடிஞ்சு போச்சு. தினமும் காலையில் எந்திரிக்க முடிய மாட்டேங்குதுங்க. ஏதாவது வழி பண்ணுங்க. எரிச்சலாக இருக்கு எனக்கு. எல்லாம் ஓரளவுக்கு தான் ப்ரோ. சும்மா சும்மா வந்து நோண்டிகிட்டே இருக்குங்க. காலையில் எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. நைட் ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது. இப்பயே வயசான மாதிரி இருக்குது. அப்போ வயசானா என்ன ஆகும் சொல்லுங்கள்? உனக்கு எரியல, எரிச்சலாவே இருக்கு. எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். எனக்கு தினமும் காலேஜ் போயிட்டு வர்றதுக்கு கரெக்டாக 5 மணி ஆகிடும். ஓகேவா? 5 மணி ஆகிட்டா நான் போய் டீ குடிச்சிட்டு வந்தேன்னா நான் வந்து எனக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கும் கையில். ரீல்ஸ் பார்க்கலாம் உட்காந்து சோம்பேறியா, இல்லைன்னா ஜிம் போகலாம். இந்த 2 ஆப்ஷனில் நான் என்ன சூஸ் பண்ணுவேன்? படுத்திருக்கணும்னு தோணும், எந்திரிச்சு போகணும்னு தோணும். அந்த 2 பேட்டலையும் நான் வந்து வின் பண்ணி ஏதாவது ஒன்றை வந்து சக்சீட் பண்ண வச்சு ஜிம் போயிட்டு வந்தால் மனசு நிம்மதியோட வந்து நான் தூங்குவேன். இல்லைனா ரீல்ஸ் பார்த்தேன்னா அப்பயும் ரீல்ஸ் பார்த்து தூங்குவேன். ஆனால் மனசு நிம்மதி இருக்காது. முடிச்சுட்டு அப்புறமா கரெக்டாக சோறு கரெக்டாக 7 மணிக்கு போட்டுருவாங்க. அதை போய் சாப்பிட்டுட்டு வந்தேன்னா ஒரு 7:30 மணி ஆகுமா? 7:30 மணிக்கு உட்காந்தேன்னா ஏதாவது தேவையில்லாமல் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் வந்து நான் 10 மணிக்கு தூங்கிடுவேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். 10 மணிக்கு தூங்குறதுக்காக யோசிக்க கூட மாட்டேன் நான். ஸ்ட்ரெயிட்டாக 2 மணி தான். 2 மணிக்கு தூங்குவேன். அதுக்கப்புறம் எந்திரிக்கிறது 8:30 மணி கிளாஸ்க்கு ஷார்ப்பாக 8 மணிக்கு எந்திரிச்சிருவேன். அவ்வளோதாங்க. என்னோடய வாழ்க்கை ரொம்ப சிம்பிளானது. உங்களை மாதிரி காம்ப்ளிகேட்டடானது இல்லை. சொன்னாலும் தப்பு, சொல்லட்டாலும் தப்பு. அவஸ்தப்படுறா சாரி. காலையில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன்றது தான் எனக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ். சாப்பிடாததுனால தான் என்னால் வந்து 10 நிமிஷத்தில் ரீச் ஆக முடியுதாங்க. ஏன்னா வந்து எனக்கு அதே பெரிய தலைவலியாக இருக்கும். இப்போ வந்து நான் எப்படி ரீல்ஸையும் ஜிம்மையும் வச்சு யோசிச்சுட்ருக்கேன்னா, அந்த மாதிரி சாப்பாடா இல்லை ஃபஸ்ட்டு பீரியடை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருப்பேன். எனக்கு எப்படியும் அந்த தொல்லை இல்லை, நிம்மதியாக இருக்குது. எரிச்சலாக இருக்குது காலேஜ் போகிறதுக்கே. அங்கே போயிட்டு சும்மா உட்காந்துட்டு என்ன இது ஒரு வாட்டி என்ன தினமும் ஒரே விஷயமே ரிப்பீட் ஆகுது. எனக்கு காண்டாக இருக்குது. எப்போவுமே என் வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். என்ன அமைதியாக இருக்குது? ஏதோ ஒன்று பெருசாக வரப்போகுதுன்றது மட்டும் எனக்கு தெரியுது. அது என்ன என்னால் உணர முடியல. எனக்கு எதுவும் வர வாய் வைக்கல. நான் வந்து சொல்கிறேன், எனக்கு வந்து அப்படி அமைதியாக இருக்காதே. அமைதியாக எனக்கு வந்து கண்டினியூஸாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்து இப்போ வாழ்க்கை அமைதியாக இருந்தால் கூட போர் அடிக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு வந்து போர் அடிக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் பிரச்சனைலாம் வராத, சும்மா சொன்னேன். ஓகேவா? அழுது புலம்புறதை விட சிரிச்சுட்டே வேலைக்கிட்டுறது நல்லது. வெல் பிளேட் சார். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இது ரிலேட் ஆகும். எல்லாரும் ஒரே வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன் வாழ்கிறோன்னு தெரியல யாருக்குமே. யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு வந்து சொல்லுங்கள் ப்ளீஸ். யோ, நான் அழுதுருவேன். போயிடு. ஃபாலோ பண்றதும் தப்பா? போட்டா நோ பேட் வைப்ஸ். போயா. நோ பேட் வைப்ஸ். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். ஏன் வாழ்கிறோம்? எதுக்கு வாழ்கிறோம்? 4 வருஷம் வந்து இந்த மாதிரி வாழணும். ஐயோ, லைட் வேறு போயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருப்பா தம்பி. வந்துருச்சா? யாராவது ஏன் வாழ்கிறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வந்து பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவாக போட்டுடலாம். நான் என்ன போடுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். ஸோ நீங்கள் எது சொன்னீங்கன்னாலும் நான் போடுவேன். அந்த நிலைமையில இருக்கேன். வீடியோ எடுத்ததோடு சரி, அப்லோடு எரிச்சலாக பார்த்து. அவ்வளோதான், நான் போயிட்டு வரேன். பாய், குட் நைட். நல்லா தூங்குங்க மக்களே. भगवाने भगवतिगे देवने देवी भगवान चरण